எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஒவ்வொரு வருஷமும் நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். இப்போ இந்த 2026 நம்மக்கிட்ட என்ன மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது எப்போவும் மழை பெஞ்சிட்டே இருந்தால் நல்லா இருக்குமா? இல்லை எப்போவுமே வெயில் அடிச்சுட்டே இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்குமா? அது ரெண்டுமே மாறி மாறி வரதுனால தான் அதுக்கு தகுந்த போல் நம்ம வாழ்க்கை முறையை நம்ம அமைச்சிட்ருக்கோம். நம்ம என்ன பண்ணணுன்றதையும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி பண்ணுறோம். இப்போது வானத்தை எடுத்துக்கோங்க. எல்லா நேரமும் நட்சத்திரம் இருக்கா, நிலவு இருக்கா? ஒரு சில நேரம் இருக்கும், ஒரு சில நேரம் இல்லாமல் இருக்கும். அது ரெண்டுமே அழகு தான். அது இருந்தாலும் இல்லையானாலும் அந்த இயற்கையோட அழகு தான். நம்மளை சுற்றி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் மாற்றத்தோடு தான் இருந்துகிட்டே இருக்குது. எப்பவும் எதுவும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கை மட்டும் எப்போவும் நம்ம நினச்சது நடக்கிற மாதிரியும், நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கிற மாதிரியும், எப்போவும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா கிடைக்குமா? அதனால் நாம் இந்த 2026 செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இதுதான் வாழ்க்கை. நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். சில சமயம் எதிர்பார்த்தது கிடைக்கும், கிடைக்காமலும் இருக்கும். நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மனசை தயார்படுத்திக்கணும். இது அவ்வளோதான். அடுத்தது பார்த்துட்டு போவோம் அப்படின்ற ஒரு மன உறுதியும் மன தெளிவையும் தான் நாம் இந்த 2026 கொண்டு வரணும். நீங்கள் 1000 புத்தகம் படித்தாலும், நிறைய எத்தனை வீடியோக்கள் பார்த்தாலும் எல்லோரும் சொல்கிற விஷயம் ஒன்று தான். நீங்கள் மாறணும், உங்கள் மனசு பக்குவப்படணும். இது இப்படி தான் அப்படின்ற உங்களுடைய இதுதான் வாழ்க்கை அப்படின்னு எப்போ ஏற்றுக்கிற அந்த மனப்பக்குவம் வருதோ, உங்களை அந்த ஏற்றுக்கிற மனப்பக்குவம் நம்ம மனசு தான். அந்த ஒரு விஷயத்தை தான் எல்லோரும் சொல்லுவாங்க. இந்த வருஷம் அதை நாம் கடைப்பிடிக்கலாம்.